வணக்கம் கைஸ். நைட்டு சிலிண்டர் வந்துச்சுல்ல, அதனால் குக்கிங் நம்ம தான். பாய் வந்து சாப்பாடு செஞ்சுட்டான், நம்ம வந்து தக்காளி செஞ்சுட்டோம். தக்காளி வெங்காயம் வச்சு ஏதோ ஒன்று செஞ்சேன், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கடைக்கு கிளம்பியாச்சு. ஒரு 9:45 போல் கடைக்கு கிளம்பிட்டேன். ஆகாஷ் ஃபோன் பண்ணிவிட்டு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னா, சரி என்னையும் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு விட்டு அவனை ஏதாவது துணி பார்க்கணுன்னு சொன்னான். அப்படியே நம்ம கூட தான் வந்தான். போய்ட்டு ஒரு 10 மணி போல் கடையை திறந்துட்டேன். அதுக்கப்புறம் ராக்கி பாய் வந்து கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 2:30 போல் உட்காந்து சாப்பிட்டேன். நம்ம செஞ்ச சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு முடிச்ச கையோட சாப்பிட்ட பாக்ஸு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்து வேலை இருந்துச்சு. பில்லெல்லாம் போட்டு முடிச்சிட்ட அப்புறமா குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. இது கிடையாது, இது டீ குச்சி முடிச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்தா ஒரு 9:45 போல் ஆயிடுச்சு. சரி, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். கீழே போய் பார்த்தா எப்பயும் போல் நம்மளுக்கு பையா ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரேப்பிடோ போட்டு ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு குப்பைலாம் இருந்துச்சு, குப்பை கொட்டிட்டு நம்ம சமைக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் மசாலாலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நானும் பாயும் அண்ணாச்சி கடைக்கு போய்ட்டு மசாலாலாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு லைட்டாக வயிறு வேறு பசி என்ன இருக்குதுன்ட்டு போய் கிச்சனை செக் பண்ணால் காலையில் வச்ச சாப்பாடு மீந்து இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, டைமு 11 மணி ஆயிடுச்சு. சரி, சாப்பாடும் தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். இதுவே மஜாவாக தான் இருந்துச்சு. அதனால் இதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சைடிஷ்க்கு ஒரு ஃபுல் பாயில் ஆப்பிள் போட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு தோசைகள் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றுறன்ற பேரில் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். சரி, போனால் போட்டோம் அப்படின்னு ஒரு ஃபுல் பாயில் போட்டு பெப்பர் உப்பு மேலாக பரபரன்னு போட்டு ஒரு ஃபுல் பாயில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பாயில் போடலான்ட்டு ஆஃப் பாயில் உப்பு பரபரன்னு போடலான்ட்டு போட்டால் பச்சகன்னு போட்டேன். உப்பு சரி, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் ரெடி. எடுத்துன்னு போய் சாப்பிட்லான்ட்டு உட்காந்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கும் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஆயில் சர்வீஸ் விடலாம் அப்படின்ட்டு தலைக்கு ஆயில் சர்வீஸ் விட்டு தூங்க வேண்டியது தான். அவள் தான். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிக்கும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரையும் டாட்டா, பை பை.